இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸோ ஜாயின் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிக்கும் போது தான் கற்றுக்கிட்டோம். ஓ இதுதானா, ஓகே நம்மளால படம் பண்ண முடியுமோ, என்ன அவனை அப்படியே பண்ணலாம் மச்சான் கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. குரு சார் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஸ்கிரிப்ட் புரட்டி படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கை ஃபுல்லா ரத்தம். நான் வந்து கனெக்ட் ஆயிட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. இந்த சைக்கோ கில்லர்ஸ் இவங்கெல்லாம் நல்லா பேசுதானே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேய் அவன் கொலைகாரன்டா, அவன் நல்லா பேசுதான் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் ஸோ ஓப்பன் பண்ணாவே வெறும் கிரைம் 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 கிரைமா இருக்கு. ஸ்டார் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பெரிய பெரிய படங்கள். நீங்க சொல்ற இந்த பெரிய படங்கள் இல்ல கமர்ஷியல் படங்கள்ல இதுக்கும் எப்படி பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு டிராவல் பிடிக்கும்ன்ற விஷயமே எனக்கு எங்கேன்னு டிராவல் பண்ணும்போது தான் தெரியும். என் முக்காவாசி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் இந்தியனா என்னவான்ற ஒரு ஐடியாவே இல்லை. நான் என்னைக்கு அந்த ஒரு டேக்லைன் சம்பாதிச்சேனோ அப்போவே ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க பயமறியா பிரம்மை படத்தினுடைய டீம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜிடி அவர்களே. வணக்கம் ராகு சார். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அவங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் இது சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஒரு யூஸ்வலான ஒரு பேட்டர்ன்ல சில விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ரெஃப்ரெஷிங்காக சில விஷயங்கள் டேர்ன் ஆகும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அதுவும் சினிமா லவ்வர்ஸ்க்கு வந்து அது ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். இப்போ அந்த ஒரு இரான்னு நினைக்கிறேன். லைக் ரீசெண்டாக கருடன், மகாராஜா, அந்த வகையில் பயமறியா பிரம்மையினுடைய ட்ரைலருமே ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குரு சார் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஸ்கிரிப்ட் புரட்டி படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கை ஃபுல்லா ரத்தம். செமையா இருந்துச்சு அது பேஸ். அது அப்போ அது எவ்வளோ இன்டென்ஸா, அது எவ்வளோ ஒரு கிரைமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். சோகால் ஒரு யூஸ்வலான ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதாக இருந்துச்சு. வாட் இஸ் த கனெக்டிங் பாயிண்டாக இருக்கும்? பீப்புள் எப்படி என்கேஜ் பண்ண போகுது? இது நம்ம எழுதும் போதே வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் அட்ரஸ் பண்ணோன்ற ஒரு பாயிண்ட்ல தான் எழுந்தது. ஸோ நம்ம ஒரு கொலைகாரன், ஒரு ஆர்ட்டு, அந்த விஷயங்களை பற்றி நம்ம இந்த படத்தில் பேசினாலும் அவனோட லைஃப்லேருந்து நம்ம எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே அவன் பண்ண தவறுகளுக்கான ஒரு ஆஸ்பெக்ட். அந்த தவறுகளுக்கான ஒரு ஆஸ்பெக்டில் காமன் மேனாக நாம் வந்து அந்த தவறுகள் பண்ண மாட்டோம். அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். சைக்கிளாஜி மைண்டில் ஒரு வாட்டி ரன் பண்ணிவிட்டு சரி எதுக்குடா இது தேவலாமேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எவ்ரி சாப்டர்ஸ்லேயும் ஒரு சாப்டர்ஸ் மொத்தம் ஒரு 6 சாப்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சாப்டர்லேயும் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக பப்ளிக்கோட கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுவாக இருந்துச்சா சார்? உங்களோட இந்த ப்ராஜெக்ட் திங்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சா? எனக்கு வந்து ஆக்சுவலாக இன்ஸ்பைரிங்காக இருந்தது வந்து இந்த டாக்குமெண்ட்ரிஸ் தான். ஓகே ஓகே. நான் வந்து கனெக்ட் ஆகிட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. இந்த சைக்கோ கில்லர்ஸ் இவங்கெல்லாம் நல்லா பேசுதானே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேய் அவன் கொலைகாரன்டா, அவன் நல்லா பேசுதான் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா எங்கள் வீட்டில் எப்பவுமே காமனாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் மேலே. ஓகேங்களா? ஸோ டோரில் லாக் கூட இருக்காது. யார் வேணால் எப்போ வேணால் வருவாங்க. ஸோ ஸ்டுடியோவில் இருப்பாங்க. ஏதாவது காலேஜ் பசங்க ஏதாவது வந்து தீசிஸ் ஒர்க் பண்ணணுன்னாலும் இருப்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவல் பண்ணுவாங்கன்னா, முன்னாடி ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணுவாங்கன்னா ஒரு ரெஸ்டிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ அதில் இந்த யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸு எல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணாவே வெறும் கிரைம் 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 கிரைமா இருக்கு. ஸோ அதுதான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அந்த கேள்வி கேட்கும் போது தான் அது நாம ஏன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் அந்த நாட்டே ஆரம்பிச்சது. ஸோ அப்போது எல்லாருமே அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்களா, இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்குள்ளே மட்டும் போய் ஒரு ஐடியாவாக இதை வெளிப்படுத்த முடியுமா இந்த ஒரு ஆஸ்பெக்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் ப்ரிடாமினண்டா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நம்ம உங்களை பார்க்க முடியுது. இப்போ பவன் கல்யாண் அவர்களோட ஒரு படம் பண்ணுறீங்க, ஆல்ரெடி கமல் சார் கூட விக்ரம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டார் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பெரிய பெரிய படங்கள். அதே மாதிரி ஸ்டோரிக்கு இன்டென்ஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க பயமறியா பிரம்மை மாதிரியான படங்களை. ஒரு ஆக்டராக சொல்லுங்க, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு டு சஸ்டெயின்ங்கிற வேர்டை வந்து நம்ம தனியா வச்சிருவோம். அது கொண்டு வேணாம். நீங்க இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஒரு 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 பேட்டர்ன்ல மூவிஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு நடுவுல திடீர்னு இந்த மாதிரி ஒரு 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 கான்செப்சுவல் பேஸ்ட் ஸ்டோரிஸ் வருது அப்படிங்கிறது பயங்கர ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். நான் ஆஸ் அன் ஆக்டரா ஐ ஹவ் பின் டூயிங் a lot of films, பட் ஒரு
கதை முன்னாடி வச்சு ஒரு ஒரு டீம் வருது அப்படிங்கும்போது அது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அது எப்பவுமே எனக்கு அது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கு. பயமறியா பிரம்மையும் அதுதான் எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நினைக்கிறது ஆஸ் அன் ஆக்டர், த டிரெக்டர் அண்ட் த ஆக்டர் ஹேஸ் டு யூனோ லைக் பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டினா தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த புரிதல் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அது வந்து ராகுல் கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சு. அண்ட் தென் இவர் இந்த ஐடியா ஷேர் பண்ணப்போ ஐ ஃபெல்ட் வாவ், ஓகே இது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணோம், ஒரு மாஸ் இது பண்ணோம். அது இல்லாம ஒரு மனுஷனுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் இது இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாரும் நம்ம இருக்கிற இந்த ஒரு இன்னைக்கு நிலைமையில நம்ம மைண்டுக்கு தோன்ற எல்லா விஷயம் நம்மளால பண்ண முடியாது. பட் நம்ம மைண்ட்ல தோன்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம உள்ள வச்சிருக்கோம், வெளியே சொல்ல மாட்டோம். மேபி வெரி க்ளோசஸ்ட் ஆஃப் பீப்புள் யூ கேன் சே. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லா மனுஷனுக்கும் தோன்ற ஒரு விஷயம் தான் இது, புரியுதுங்களா? ஸோ எவ்ரிபடி வில் கனெக்ட் இப்படி ஒரு விஷயம். ஏன்னா பேசிக்கா இருக்கிறது வந்து ஒரு ரேஜ், ஒரு கோவம் ஒன்று இருக்கு. அது என்ன வேணா ஆகட்டும், இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு கோவம் ஒன்று. Yeah, something related to that, and every person would connect to this script. இப்போ நீங்க சொல்ற இந்த பெரிய படங்கள் இல்ல கமர்ஷியல் படங்கள் அண்ட் இதுக்கும் எப்படி பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னா, see எனக்கு இப்போ what I deserve will come to me அப்படிங்கறது I always believe in the universe. எனக்கு நான் எங்க போய் சேரணுங்கிறது எனக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குங்கிறது நான் எப்பவுமே பிலீவ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் நடிகன் ஆகணும்னு நான் நினைச்சே பார்த்தது கிடையாது. பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் படங்கள் பண்ணி நான் இங்க உட்காந்துருக்கேன். ஸோ அது இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் இஸ் கைடிங் மீ டு ஹியர். ஸோ அந்த விதத்துல எனக்கு பிடிச்சமான கதைகள், சினிமா அது எனக்கு வந்து சேருங்கிறது ஒரு பிலீஃப் ஒன்று இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம இன்னைக்கு சஸ்டெயின் இல்லாட்டினா சர்வைவல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம சில விஷயங்கள், சில படங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அது நம்ம பண்ணிடலாம். தட்ஸ் த ஃபேக்ட். மிஸ்ட்ரி, கிரைம், த்ரில்லர்லாம் அது எப்பயாவது அந்த ஜானர்ஸே நமக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம அதில் நடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டோக்காரரு இல்லை நம்ம ஒரு மற்ற மாதிரியான ரோல்லாம் ரெகுலராக நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த சைக்கலாஜிக்கலி அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்ததில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை. பட் ஒரு மூவில இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. டேரக்டர் அவரோட கற்பனைக்கு சொல்லுவார், அவர் ஏதாவது விஷயங்களை பார்த்துருப்பாரு, நீ எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், நீ இந்த ஷார்ட்ல இது பண்ணணும் அப்படிங்கும்போது அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க ஆக்டரா? இல்ல இவன் ஆக்டரா இல்லையான்றது அவர் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். ஸோ வி ஆர் டிராவல் ஃபார் ஒரு 2 மாதம் டிராவல் பண்ணியிருப்போம். அதில் உன்னால் இது முடியுங்கிறது அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. என்னால் இது முடியுமா இல்லையான்றது என்னோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு கண்டிப்பாக. அதான் அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்சுவலாக நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு டாக்குமெண்ட்ரி எனக்கு அனுப்பியிருந்தார். ஸோ இதுதான் ஃபீல், இதுதான் நம்ம பண்ண போகிறோமோ. நான் ஆக்சுவலாக பயந்துட்டேன். ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளேவோ அவர் எப்படி எழுதணும்னு நினச்சதும் அவர் காமிச்சதும் வேறு. அது வெறும் ஒரு இன்டர்வியூ மட்டும்தான், ஒரு கொலைகாரனோட ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ அதை இதுக்குள்ளே கொண்டு வரும்போது நிறைய விஷயங்கள் உள்வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கிராஃப்டாக எப்படி போகணுன்றதை வந்து சோமோனை வந்து ஒரு கிராஃப் ஃபிக்ஸ் பண்ணார். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதான் ஆன்சர் ஷீட்டை வந்து லீக் பண்ணிட்டாங்க. இவர் எனக்கு கூப்பிட்டு சொன்ன உடனே இதுதான் கிராஃப், நீங்கள் கேட்டிங்களே கிராஃப், இதுதான் கிராஃப் அப்படின்னாங்க. ஸோ பார்த்து நடிக்கணுன்றதுல ஒரு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ஏற்கனவே கதை ஃபுல்லாக கேட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் மற்ற எல்லாரையும் விட முழு கதை தெரிஞ்சது எங்கள் 2 பேருக்கு தான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருந்து ஸோ எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாம். ஸோ எங்களுக்கு வேற சீசன்ஸ் ஆக்டர்ஸ் எப்போ யார் வரும்போதுமே எனக்கு தெரியுதுக்கு அப்புறம் இதில் நான் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட். இப்போ இவங்க நடிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஹரிஷ் என்ன பண்ணுறாங்க, இது யாரா பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நான் அதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது கூட அவங்க அதை ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. நான் சும்மா நார்மலாக வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கான் போலன்னு தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனால் வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. அடுத்த ஷூட்டுக்கும் நான் இல்லை நான் பார்க்குறேன், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க வெளியே ஒரு சேரில். இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போது உள்ளே வந்து எங்கள் மூவியில் பண்ண ஒரு பொண்ணு வந்து ஒரு கேரக்டர் பண்ணி ரெடியாக இருந்துச்சு. அதே கெட்டப்பில் நான் ரெடி ஆகிட்டு வந்தேன். அப்போ தான் நீங்கள் டைம் கேட்டீங்க, வேறு மாதிரி போனீங்க, வேறு மாதிரி வந்திருக்கீங்க. நான் இதான் என் ரோல் படத்தில். இப்போ சொல்ல முடியுமான்னு தெரில, எனக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆக்டிங் ஆக்சுவலாக வந்து ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி பிஸ்தான ஒரு மூவியில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். கண்ணே கலைமணி படத்தில் தமனா மேம் கூட ஒரு சின்ன பியூன் ரோல் பண்ணியிருக்கேன். சின்ன பிட்ஸ் அண்ட் பீஸ் அங்கங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன்.
ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பெரிய மூவின்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்டு, லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, இப்போ டிரெக்டராக இருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் டு நோ லைக் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய பீப்புள்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. அதோட நீடுங்கிறது என்னவா இருக்குது சார் அந்த ட்ராவல் அப்படிங்கிறது? நான் வந்து ஆர்கிடெக்சர் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ காலேஜில் நான் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுவா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவா அந்த ஒரு கொஷின்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது நான் வந்து இந்த ப்ராஜெக்டே நான் பண்ணுறேன், லைவாகவே நான் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு லேர்ன் ஃபீல் என்ன இருக்குது. நான் ஆக்சுவலி எனக்கு ஆர்கிடெக்சர் அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் பார்த்தீங்களா. இல்லை எக்ஸாஸ்ட் ஆகுது இல்லை. இதை நம்ம உட்காந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனா அந்த ப்ராஜெக்ட் நம்மளது கிடையாது, ஓகேங்களா. அந்த அந்த நான் ரொம்ப அந்த 2019 ஆரம்பிச்சேன். 19 இயர்ஸ்ல எனக்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ காலேஜ் படிச்சுக்கிட்டே சின்னதா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோட ஈகோ என்னோட இது வந்து விட்டே கொடுக்காது. ஸோ எல்லா ப்ராஜெக்டும் லாஸ்ட்லயே போயிட்டு இருந்துச்சு. நானும் சந்தோஷமா இல்லாம கிளையண்ட்டும் சந்தோஷமா இல்லாம சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாய் தான் போனேன். ஆக்சுவலா இங்க எதுக்க வேணாம்னு சொல்லிட்டு பைக் இருந்துச்சு, ஒரு 50,000 ரூபாய் கையில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். அப்படியே நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப பிடிக்கும்ன்ற விஷயமே எனக்கு எங்கேன்னு ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இந்தியாவிலேயே எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சும்மா அகாமடேஷன்ஸு, ஒரு சில வாட்டி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் வந்து நீங்கள் ஷோரூமில் தங்கிக்கோங்கன்னுவாங்க. ஒருத்தங்க ரேண்டமாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியே ஒரு 1.5 months கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஒர்க்ஸ் பண்ணி விசா ப்ராசஸ்லாம் செக் பண்ணி மியான்மாருக்கான வழி மூலியமாக மியான்மார், தாய்லாந்து அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். என்னன்னா நான் இங்கேருந்து வெளியில் போனது ஆர்கிடெக்சரை தவிர வேறு எந்த வேலை வேணால் பண்ணலாம். அது ஒன்று தான், ஒரே ஒரு ரோல் தான். ஸோ யாருக்குமே எந்த கன்சல்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ட்ராப்டு. ஸோ நம்ம இதை தவிர ஹூ ஆர் வி இந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் கிளம்புனேன். நான் ஸோ இங்கேருந்து கிளம்பும்போது அது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வெளியே போனாதான் தமிழர்கள் இந்த ஒரு இது இருக்கும், இந்தியாவிலேருந்து கிளம்பி வெளியே போனாதான் இந்தியாவுக்கு. ஆனால் அதுக்கும் மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா என் முக்காவாசி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் இந்தியனா என்னவான்ற ஒரு ஐடியாவே இல்லை. இப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் என்னைக்கு அந்த ஒரு டேக்லைன் சம்பாதிச்சேனோ அப்போவே என்னோட பர்பஸ் என்ன, நான் என்ன நான் இந்த உலகத்துக்கு என்னன்றது கேட்கும் போது ராகுல் நல்லா பெயிண்ட் பண்ணுவான், நல்லா வரைவான், அவனுக்கு டேட்டூ போடுவான், அவனுக்கான ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்கு, அவன் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். இந்த ஒரு நேம் அது நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைச்சது ஃபைனலி. ஆமாம் ஃபைனலி. ஸோ அது முடிச்சோன்னு தான் அதுக்கப்புறமா நான் இங்க வந்ததும் நான் வந்து விசா வாங்குறதுக்கு தாங்க வந்தேன். ஸோ அதுதான் இது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா ரோட்ல நம்ம போகும்போது வி லேர்ன் ரியாலிட்டி. எப்படியெல்லாம் ஒரு சில வாட்டி செல்பால் அடிக்கும்ன்ற விஷயங்களே அங்கே போனோன்னு தான் தெரியும். இப்போ பைக்கில் இமிக்ரேஷன்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இமிக்ரேஷன் நாமளும் கடுப்பில் இருப்போம். நடா இவ்வளோ நான் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். என் பைக்கு ஒரு கண்ட்ரி ஈஸியாக கிராஸ் பண்ணும் என் பாஸ்போர்ட்டோட. ஸோ அதுதான் ஒரே இதுவாக இருந்துச்சு. ஒரு சில இமிக்ரேஷனில் சும்மா டென்ஷன் ஆகி கத்தி பார்ப்போம்ல, கத்தி பார்த்தோன்னே 12 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க என்ன, இதுக்கு பேசாமே இருந்ததுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நிறைய பீப்புள் மீட் பண்ண நம்மளோட தாட் ப்ராசஸ், பீப்புளை அப்ரோச் பண்ணுற விதம், அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், லைக் வாட் ஐ வாஸ் 10 years before is not me now. அப்போ பயங்கர பேஷனேட்டாக பேசுவேன், ஆனால் கோபமாகவும் பேசுவேன். சட்டிலாக பேச தெரியாது, ஒருத்தங்களோட ஹியூமன் எமோஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது, ரொம்ப செல்ஃபிஷாக ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கும். இப்போது ஒருத்தங்கிட்ட பேசும்போது சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு அதை பார்த்துப்போம், அதுக்கப்புறமா பொறுமையாக சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய அடி வாங்கி அப்படியே போகிறேன். சார் இப்போது ஆக்ஷன் கட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு நடுவில் ஒரு ஆக்டர்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கூடவே இதுக்கு பழகி போன எஸ்டாப்ளிஷ்டான பீப்புள்ஸும் இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பர்ஃபார்மராக, பிகாஸ் யூ ஆர் டன் ஸோ மெனி திங்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஒரு
பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அந்த இடத்துல ஸ்டேஜ் ப்ளே பண்றீங்க சார்? எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதாவது நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்க எப்படி அந்த கேரக்டருக்கு வேண்டி எப்படி ரெடி ஆனீங்க. எனக்கு வந்து எப்படி அப்படின்னா, எனக்கு டைரக்டர் கிட்ட நிறைய பேசணும், எனக்கு அந்த கேரக்டர் பத்தி நிறைய பேசணும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு மூவிக்கு நான் ஃபர்ஸ்ட் டே போறேன் அப்படின்னா ஒரு கேரக்டர் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் வச்சுட்டு நான் போக மாட்டேன். ஐ வில் கோ ஆஸ் எ பிளெயின் பேப்பர். அங்கே போய் டைரக்டர் சொல்லும்போது டைரக்டர் கிட்ட நான் கேட்பேன், அவர் எப்படி உட்காராரு, இல்லை எப்படி பேசுறாரு, அவனுக்கு ஏன் இந்த சுச்சுவேஷன் வந்தான், இல்லை இதுக்கப்புறம் அவன் எப்படி பண்ணுவான். இந்த கொஸ்டின்ஸ் இஸ் வாட் ஹெல்ப் ஃபார் மீ. ஸோ இந்த ஆக்ஷனுக்கும் கட்டுக்கும் முன்னாடி பின்னாடி நடக்கிறது இதுதான். இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேசுவான். ஏன் அவன் அப்படி பண்றான், ஏன் இப்படி பண்றான், இல்லை ஏன் அவனுக்கு அந்த விஷயம் நடந்துச்சு. இந்த கொஸ்டின் இப்படிதான் நான் பில்ட் பண்றது அந்த கேரக்டர்ஸ். சின்ன இது சில சமயம் நம்ம நோட் பண்ணிருப்போம், ஏன் இவரு அநியாயத்துக்கு இப்போ ஹோம் பண்ணிட்டு இருக்காரு இடையில பூந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட்ல இருந்தே பார்க்கும்போது சில தடவை தோணும், ஜஸ்ட் விஷ் டு நோ சார், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அதான் நான் சொல்ற மாதிரி நீங்க சோகால் கமர்ஷியலும் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டென்ஸ்டான இந்த மாதிரியான படங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தெரிஞ்சுக்கணும் சார். நீங்க சொல்லுங்க சார், லைக் அதே தான் காப்பி பேஸ்ட் தான், ஆக்ஷன் கட்டுக்கு நடுவில் நடக்கிற விஷயம் தான். இப்போ ஒரு ஆக்ஷன் கட்டு நடக்குது, டைரக்டர் ஆக்ஷன் சொல்லிட்டாரு, உங்க கூடயே பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டான மற்ற ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு சேலஞ்சிங்காக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்ல அந்த கேரக்டராகவே நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பீங்க? ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்க சொன்ன மாதிரி அந்த சீன் கில் ஆகிடும், அதை நம்ம ட்ரை பண்ண ஆசைப்பட்டா. இன்னொன்று, நான் எனக்கு கிளாஸ் எடுத்த என்னோட குரு ஆக்டிங்க்கு சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் அதான், உனக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, உனக்கு முன்னாடி இருக்கவனும் அது நியூ கமர் பெரிய ஆளுங்கிறதுலாம் அந்த இடத்துல அந்த சபையில் வந்து ரெண்டு பேரும் க்ளீன். ஸோ டைரக்டரோட விஷயம் நாங்கள் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கிறோன்றது அது ஆக்சுவலி நம்மளோட டியூட்டி. அதை கரெக்டாக பண்ணாவே நல்ல ஆக்டர்னு நான் சொல்லுவேன். அதை ஓவராக பண்ணணும், இது என்னோடதுன்னு பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த சீனுக்கு ஒரு 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 இது விஷயம் தேவைப்படும். எஸ், டைனமிக். ஐ திங்க் இஃப் யூ டூ கொஞ்சம் ஓவராக பண்ணி அந்த டைனமிக்கே கில் ஆகிடும். அதை பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஓகேடா, நம்ம நல்ல ஆக்டர் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். அதிக பிரசிங் தானே இதுல தேவையில்லை ஆக்டிங்ல. ஆக்சுவலா சார் நிறைய விஷயம் பேசணும், கதையை பத்தி பேசணும், ஆர்டிஸ்ட் பத்தி பேசணும். டெக்னிக்கலா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ், டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி வி ப்ரொஜெக்ட் இன் அ வெரி குட் திங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் அதுதான் நம்ம ஸ்க்ரீன்லையும் பார்க்க முடிஞ்சு. ஸோ டாக் அபவுட் யுவர் டெக்னிக்கல் டீம் அப்படிங்கும்போது, ஏன்னா அது ஒரு கோர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல சார். ஸோ என்னோட டெக்னிக்கல் டீம் ஃபஸ்ட்டு டிஓபி டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நந்தா அண்ட் பிரவீன். நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் பிரவீன். அவன் தான் கையில் கிடைக்கல இன்னும். ஸோ அவன் எந்த மாதிரி டைப்னா, நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி ஒரு கிராஃபிக் நாவல் எழுதிக்கிட்டு இருந்தேன் ட்ராவலில். ஸோ அந்த கிராஃபிக் நாவலில் ஸ்டோரி போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ ஸ்கெச்சஸ் பண்ணுவேன், அப்பப்போ நோட்ஸ் எழுதி வைப்பேன். ஸோ இந்த வீசா டைமில் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவன் என் பக்கத்து வீடு எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்து செடி படிஸ் மாதிரி, ஓகேங்களா. ஸோ அவன் வந்தான், சரி என்ன அவன் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி ட்ராவலில் எல்லாம் பார்த்தேன், ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன கிராஃபிக் நாவல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லுன்னா, சரி நானும் ஃபுல்லாக நரேட் பண்ணேன், ஒரு ஐடியாவாக நரேட் பண்ணேன். சூப்பராகடா, எனக்கே பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா நல்லா இருக்குன்ட்டா, நம்ம சும்மா தானே எழுதிக்கிட்டு இருந்தோம், அவ்வளோ பிடிச்சிருக்கோ அப்படியா, சரிடா ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த வீசா டைமில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஸ்டோரி போர்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னையே கேட்டாங்க. நான் வந்து அதே மாதிரி தான் இவனோட டீ குடிக்கிறதுக்கு அப்படியே தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு டீ கடை இருக்கும். எப்பவுமே எங்களுக்கு அதான் ஈவினிங் ஆச்சுன்னா ஸ்பாட், பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்பாட். இங்கேருந்து கிளம்பும் போதும் அந்த விஷயம் தான் அவங்ககிட்ட இந்த மாதிரி போகலான்னு இருக்கு மச்சான். போ மச்சான், சூப்பர் மச்சான், வேர்ல்ட் ட்ரிப் மச்சான், நானும் வர மச்சான் என்ன வாங்க. ஆனால் கடைசி டைம் வர மாட்டானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இது ஆரம்பிச்சு. ஸோ அவன்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு, என்ன சொல்ற, என்ன பண்ணு மச்சான், செம மச்சான், நான் இருக்கேன்டா, இந்தா கட்சியாக இருந்தா அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் கேமரா பார்த்துக்கிறேன்டா, நீ இது பண்ணுன்னா. அதுக்கப்புறமா நந்தான்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவன் நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. ஸோ அவனும் வந்து அந்த டீமில் அப்படியே ஜாயின் பண்ணான். ஸோ ஜாயின் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிக்கும் போது தான் கற்றுக்கிட்டோம், ஓ இதுதானா, ஓகே நம்மளால படம் பண்ண முடியுமோ, இன்னும் அவனை அப்படியே பண்ணலாம் மச்சான், அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களோட ஜேர்னி. ஸோ they are like beautiful people.
அந்த சூப்பர் சார், தட் இஸ் அமேசிங். உங்களோட பேசுறது எல்லாமே வி ஆர் வெயிட்டிங். நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான், ஒரு யூஸ்வலான பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான இண்டீடான ஒரு முக்கியமான விஷயத்தை பேசக்கூடிய ஒரு படமா பயமறியா பிரம்மை வரப்போகுது அப்படிங்கிறது வி வெரி ஹாப்பி. வி வெயிட்டிங். படத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு படம் வெற்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ் டு மீட் யூ சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தியேட்டர்ல பாருங்க. ஷூர், தியேட்டர்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ் டு மீட் யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.